வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவர்கள் விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். இந்த படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சு கிளைமேக்ஸ் காட்சிகள் மட்டும் எடுக்கப்படாமல் இருக்குது. அது சீக்கிரம் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் அஜித்குமார் அவர்கள் குட் பேட் அக்லி அப்படின்ற இன்னொரு படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆதித்ய ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணுற இந்த படத்துக்கு தேவஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு. தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஹைதராபாத்தில் முடிஞ்சு இப்போது செகண்ட் ஷெடியூல் வந்து போயிட்டுருக்குது. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் அஜித்குமார் அவர்கள் கலந்துக்கிட்டு தொடர்ந்து நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் இந்த படத்தினுடைய செகண்ட் லுக் போஸ்டர் 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ரசிகர்களை அதகலப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் தான் விடாமுயற்சி படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இன்றைக்கி வரும்னு சொல்லிட்டு நேற்று அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி 7 மணிக்கு இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. விடாமுயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்கிறாங்க. மொத்தம் விடாமுயற்சி தான் அந்த படத்தினுடைய டைட்டில். அதில் வந்து அடிஷ்னலாக இந்த திருவினையாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. முயற்சி தான் திருவினையாக்கும் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். இப்போ வந்து விடாமுயற்சியும் திருவினையாக்கும் அப்படின்றத இந்த படத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் அஜித் அவர்கள் ஒரு பேக்கை வச்சுட்டு ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவர்கள் விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். இந்த படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சு கிளைமேக்ஸ் காட்சிகள் மட்டும் எடுக்கப்படாமல் இருக்குது. அது சீக்கிரம் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் அஜித்குமார் அவர்கள் குட் பேட் அக்லி அப்படின்ற இன்னொரு படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆதித்ய ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணுற இந்த படத்துக்கு தேவஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு. தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஹைதராபாத்தில் முடிஞ்சு இப்போது செகண்ட் ஷெடியூல் வந்து போயிட்டுருக்குது. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் அஜித்குமார் அவர்கள் கலந்துக்கிட்டு தொடர்ந்து நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருந்த சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்க படம் தான் தங்கலான். இந்த படத்தில் விக்ரம் கூட பசுபதி, பார்வதி, மாளவிகா மோகனன் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ரஞ்சித் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படம். விக்ரம் அவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான படம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய கேரியரில் இந்த படத்துக்கு தான் அதிகமான உழைப்பு வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் கோலார் தங்கவயல் பற்றின ஒரு கதை. இங்கே இருக்கிற தமிழர்களை கர்நாடகாவில் இருக்கிற கோலார் தங்கவயலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அடிமையாக வச்சு தங்கம் தோண்ட சொல்லியிருக்கிறாங்க. அங்கே பல வழிகளில் தமிழர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இறந்துருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ்லாம் சேகரித்து ரஞ்சித் அவர்கள் இது ஒரு படமாக எடுத்திருக்கிறாரு. தமிழர்களை எவ்வாறு அவங்க அடிமைப்படுத்தி இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத உலகறிய செய்ய தான் அந்த படத்தை ரஞ்சித் அவர்கள் எடுத்திருக்கிறாரு. இந்த படமும் பெரிய பொருட்செலவில் உருவாயிருக்கு. இந்த படம் 2024 ஜனவரி 26 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. ஆனால் சிஜி ஒர்க்லாம் முடியாதால் இந்த படம் மே மாதத்துக்கு தள்ளி போச்சு. மே மாதம் எலெக்ஷன் வந்தால் இந்த படம் ஜூனுக்கு வரும்னு சொன்னாங்க. இப்போ ஜூன்லேயும் வரல, ஜூலைலையும் வரல. அப்போ எப்போ தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு தனஞ்சயன் சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்க படம் தான் தங்கலான். இந்த படத்தில் விக்ரம் கூட பசுபதி, பார்வதி, மாளவிகா மோகனன் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ரஞ்சித் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற கவின் வித்தியாசமான கேரக்டரில், அதாவது பிச்சைக்காரன் கேரக்டரில் நடிக்கிற படம் தான் பிளடி பேக்கர். நெல்சன் தயாரிக்கிற இந்த படத்தை சிவபாலன் டைரக்ஷன் பண்ணுறாரு. மார்ட்டின் அப்படின்றவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் போகிறாரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சீக்கிரத்தில் முடிய போகுது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டுருக்குது. இந்த படம் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டுருக்குது. அது வந்து அஃபிஷியலானும் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்துக்கு ஏகப்பட்ட படங்கள் வரப்போகுது. ஸோ இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.